அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. இந்த பையனை இன்னும் காணோம். இன்னைக்கு சீக்கிரமா வாண்ணே, ஆளையே காணோம். எங்க தான் போயிட்டான்னு தெரியல. நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் போல. இதுக்கப்புறம் எங்க இருந்து கடைக்கு போறது? இந்த பையனுக்கு இதே வேலையா போச்சு. சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டான். எங்கேயாச்சும் இப்படிதான் சுத்திட்டே இருப்பான். இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஹலோ டார்லிங், எனக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க போலயே. ஐயோ, இந்த மனுஷன் வேற காலம் போன நேரத்துல டார்லிங் டோர்லிங்ன்ட்டு. டார்லிங், அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறமா என்ன? ஐயோ மனுஷா, நான் ஒன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கல. என் பையனை காணும்னு தேடி உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவனை இன்னைக்கு சீக்கிரமா வர சொன்னேன். கடைக்கு போனோம், அதனால கொஞ்சம் பைக்ல கூட்டு போய் விட்டுறியான்னு. ஆளை இன்னும் காணோம். ஏ ஜாங்கிரி, நான் எதுக்கடி இருக்கேன்? நான் உன்னை கூப்பிட்டு போறேன்டி. ஐயோ என்னங்க நீங்க, யாராச்சும் பக்கத்து வீட்டுல யாராச்சும் கேட்ட போறாங்க. வயசான காலத்துல ஜாங்கிரி கீங்கிரின்ட்டு வாய மூடுங்க. நான் எதுக்கடி மத்தவனுக்காக பயப்படணும்? என் பொண்டாட்டிய நான் எப்படி வேணாலும் கொஞ்சுவேன். ஐயோ ஐயோ, தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பையனை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சாங்க இதெல்லாம். பக்கத்துல எதுவும் கேட்டா என்ன நினைப்பாங்க? உங்களால எனக்கு தான் ஒரே அசிங்கமா போகுது. என்னடி சொல்ற? அப்ப நான் உனக்கு கொஞ்சம் கூடாதா? நீ என் பொண்டாட்டிடி. ஏங்க என்னங்க இதெல்லாம்? இப்ப என்ன உனக்கு கடைக்கு தானே போனோம், நான் கூப்பிட்டு போறேன். அழகா நான் பைக் ஓட்டுனா நீ அப்படியே நல்ல கிளி மாதிரி பக்கத்துல உட்காந்து வருவியான். ஆமா ஆமா, ஆசைதான். இப்படிதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களை நம்பி வந்து ரோட்ல போட்டதுதான் மிச்சம். என்ன ஜாங்கிரி, அதெல்லாம் அப்பவே மறந்துடணும். இப்ப பாரு, நான் உனக்காக நல்லா பைக் ஓட்ட கத்துக்கிட்டேன். சூப்பரா உன்னை கூப்பிட்டு போவேன். வேண்டாம், நான் என் பையன் வந்தவொடனே என் பையன் கூடயே போயிட்டு வந்துக்கிறேன். உங்க கூட வந்து உயிரெல்லாம் பணி வைக்க முடியாது. ஐயோ சாமி, அவனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? அதான் நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்றேன்ல. வேண்டவே வேண்டாங்க, நான் அதுக்கு நடந்து கூட போவேனே தவிர்த்து உங்க கூட நான் பைக்லனா வர மாட்டேன். பாரு, நீ இன்னைக்கு கடைக்கு போன மாதிரி தான். உன் பையன் இப்ப வரைக்கும் வரமாட்டான். ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு அது வேற பயமா இருக்கு. அவன் எப்பவுமே சீக்கிரம் வரேன்னு சொன்னா வந்துருவான். இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு தானே போனா, இன்னும் வரலையே. ஆமா, அவன் வரேன்னு சொன்னதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பான் பாரு. அவன் அந்த சக்தி பைய கூட சேர்ந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு எங்கேயாச்சும் சுத்திட்டு ரெண்டும் பொழுதடியே வருங்க. ஹே ஜாங்கிரி, அப்படியே உன் கையால ஒரு காஃபி போட்டு தந்தேன்னா? அதானே, இப்பதானே புரியுது எதுக்கு இத்தனை ஜாங்கிரி, எதுக்கு இத்தனை டார்லிங்னு. சுகர் இருக்கு, அது காஃபி மேல காஃபியா உள்ள போயிட்டே இருக்கு. என்ன இப்பதானே ஒரு கிளாஸ் குடிச்சீங்க, அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே அடுத்த கிளாஸ் காஃபிக்கு அடி போடுறீங்க. என்ன ஜாங்கிரி, நீ போட்ட காஃபி அப்படியே என்ன அப்படியே தூக்கி பிடிச்சு இழுக்குது. இழுக்கும் நல்லா இழுக்கும். சுகரும் அப்படியே சேர்ந்து இழுக்கும். கம்முன்னு இருங்க, ஒரு கிளாஸ் குடிச்சீங்கல்ல போதும். என்ன ஜாங்கிரி இப்படி சொல்ற? அந்த காஃபில சுகரே இல்ல தெரியுமா? சரி, நானும் என்ன பண்ணேன்னு குடிச்சேன். இன்னொரு கிளாஸ் குடிக்கணும் போல இருக்கு, பசிக்குது. நீ போட்ட காஃபியோட டேஸ்ட் அப்படி. இப்படிலாம் சொல்லலாம் நீங்க ஏமாத்தவே முடியாது. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க பையன் வந்தாலும் சொல்லி கொடுத்துருவேன். ஐயோ வேண்டாமா, அவன் வேற அரை மணி நேரம் கிளாஸ் எடுத்து உயிரை வாங்கிடுவான். நான் பேசாம அங்க போய் உட்காந்து தூங்குறேன். அந்த வேலையை போய் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தனா கொசு நம்மள நல்லா பிச்சு எடுத்துரும். பேசாம நம்மளும் உள்ள போய் உட்கார்ந்துருவோம். வர்ற நேரத்தை பாரு, எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கான். என்ன புள்ள மூஞ்சி கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கு. ஏய் சிவா, என்னையா உன சீக்கிரமா வர சொன்ன, இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அம்மா, அது கொஞ்சம் ஒர்க் இருந்ததுமா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா, சரிம்மா. அப்ப நம்ம நாளைக்கு கடைக்கு போய்க்கலாம். சரியா, நாளைக்கு சீக்கிரமா வந்துரு. என்னாச்சுப்பா, மூஞ்சி வாடின மாதிரி இருக்கு? அம்மா, அது ஒன்றும் இல்லம்மா, கொஞ்சம் லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்ததா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். அச்சச்சோ, தலைவலிக்குதா? ஏய் சிவா, என்னப்பா ஆச்சு? அம்மா கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம்மா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சாலே சரியாயிரும். நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா சிவா, நீ அப்ப கொஞ்ச நேரம் தூங்கு. சரியா, அதுக்கப்புறம் அம்மா உனக்கு காஃபி போட்டு தரேன். அப்புறம் தலைவலி எல்லாம் சரியாயிரும். சரிம்மா. அப்பா எங்க? ஐயோ அந்த கதை ஏன் கேக்குற? உங்க அப்பா என்ன ஒரு கப் காஃபிக்கு அப்படியே திரிஞ்சிட்டே இருந்தாங்க. இப்ப திட்டி உள்ள அமுச்சு விட்டுருக்கேன். உள்ளதான் இருப்பாங்க. சரிம்மா. உன் பேரும் தெரியல, உன் அட்ரஸும் தெரியல. நான் இப்படிதான் உன்னை கண்டுபிடிக்க போறேனே தெரியல. ஆனா இன்னைக்கு எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை தேடி கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன்.
இவளை இவளை என்று இதயம் தெளிந்தேன், இளமை இளமை வாதித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே, இன்பமான அந்த வழி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என்ன கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்கு, யாருன்னு தெரியலையே. ஓ இவளுக்கு ஒரு வேலையே இல்லை, எந்நேரமும் மெசேஜ் பண்ணியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அவன் 1000 பிரச்சனைல இருக்கான், இவ வேற ஹாய் எப்படி இருக்க, சாப்பிட்டியா, பாத்ரூம் போனியா, குளிச்சியா, இதே வேலை. சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம ரிப்ளை பண்ணாம அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஒன் டைம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான். ஆல்ரெடி சொல்லியாச்சு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு, திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் பண்ணியே சாவடிச்சிருவா போல. ஹே சிவா, எவ்வளோ தைரியம் இருந்தா நான் மெசேஜ் பண்றேன், அதுக்கு ரிப்ளை பண்ணாம மெசேஜ் பார்த்துட்டா விடுற. மெசேஜ்க்கு எப்படி ரிப்ளை பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் உன்னை. என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா நான் உன்னை விட்டு போயிடணுமா? அது எப்படி முடியும்? 5 வருஷம் லவ், ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். உன்னை அவ்வளோ சீக்கிரமா விட்டுருவேனா? உன்னை எப்படி என் பின்னால சுத்த வைக்கிறேன்னு பாரு. நீ என்னதான் லவ் பண்ணணும், என்னதான் கல்யாணம் பண்ணணும், என் கூட தான் சேர்ந்து வாழணும். என்ன வெளியே ஒருத்தரையும் காணும். 5 மணிக்கு எழுதணும், குளிக்கணும், கிளம்பணும், 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போகணும்னாவே மணி இங்கே 5 ஆயிட்டு. ஒரு கக்காவை கூட காணும். நம்ம தான் முதல்ல எழுந்து கிளம்பிருப்போம் போலயே. சே, எல்லாரும் இவ்வளோ லேட்டாக கிளம்பிருப்பாங்கன்னு நினச்சா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிருக்கலாம். சும்மா செவனேன்னு தூங்கிட்டு இருக்க பிள்ளைய காலையில் எழுந்து கோயிலுக்கு போகணும், குலதெய்வத்தை பார்க்கணும், கும்பிடணும், பொங்கலை வைக்கணும்ட்டாவே. சரி எரிச்சலாக இருக்குது, நிம்மதியாக இருக்க விட மாட்டாவ போல. எதையாச்சும் அங்கே வா இங்கே வான்னு நொய்யின்னுட்டு செவத்தை கல்யாணம் பண்ணது இப்போ பெரிய தப்பாக போச்சு. எங்க எப்படி ராணி மாதிரி வாழ்ந்துருக்க வேண்டியன்னா இங்கே வரு. ஐயோ ஐயோ, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இன்னைக்கு கோயிலில் என்ன கூத்து நடக்க போதோ தெரியல. இந்த அத்தகாரி நம்ம பார்த்தாலே ஏதாச்சும் ஒரு கதை கட்டி விட்டு நம்மளை மூட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம வாயை கிளறாமையும் விட மாட்டா, ஏதாச்சும் தேவையில்லாமல் சொல்லுவா. வேற நம்மளுக்கு வேற சுருன்னு கோவம் வரும். ஐயோ ஐயோ, இந்த வாயை வேற கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ ராட்சசி இங்க தான் நிக்கா போலயே. நம்மளை பார்த்த உடனே வாய் வேற சும்மா இருக்காது, குறுன்னு வரும். என்ன பண்றது? ஐயோ, போதாத குறைக்கு வா பச்சை கலர்ல சேலை கட்டியிருக்கா, நம்ம வேற பச்சை கலர்ல சட்டை போட்டிருக்கோம். இதுக்கு வேற ஆடுன்னு ஆடுவாளே. பேசாம இவ சண்டை போடுறதுக்கு மாட்டி நம்மளே சண்டை போட முடியாதான். ஏ கருவாயா, நான் பச்சை கலர்ல சேரி கட்டணும்னு நீ பச்சை கலர்ல சட்டை போட்டு வந்திருக்கியோ? வரண்டா உனக்கு. அடியே, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் பச்சை கலர்ல சட்டை போட்டு வந்தானே அதுக்கு மேட்சா நீ சாரி கட்டிட்டு வந்திருக்கியோ? கருவப்பைய, இந்த கேள்வி நான் கேட்கணும், நீ என்ன கேட்டுட்டு இருக்கியோ? அடச்சி வாய் மூடு, உனக்கு வெக்கமா இல்ல? நான் போட்ட கலர்ல நீ ட்ரெஸ் போட்டு வந்திருக்கியா? அறிவு கட்டத்தனமா. இந்த பாரு கருவாயா, சும்மா என்ன காலங்கத்தால வெறுப்பேத்தாத பத்துக்க. நானே இங்க சரியான காண்டில் இருக்கேன், காலங்கத்தால எழுப்பி விட்டுட்டாங்களேட்டு மரியாதை பேர் பத்துக்க. இப்போ உன்கிட்ட சண்டை போடுற நிலைமை நான் இல்ல. உனக்கு கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாச்சும் ஒன்று இருக்காடி? இப்படி நான் போட்ட கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா? ஏ கிருஷ்ணா, எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ போட்ட ட்ரெஸ் கலரே நானும் சாரி கட்டுறதுக்கு பைத்தியம் மணி. மூஞ்ச பாரு மூஞ்ச. எங்க அப்பா எனக்கு இந்த கலர் தான் வாங்கி தந்தாங்க, அதனால நான் இந்த சாரி கட்டியிருக்கேன். அப்படியே நடிக்காத. உங்க வீட்ல இருந்து தான் இந்த சட்டையும் வெஸ்டையும் வாங்கி தந்தாவே. இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது. உனக்கு வாங்கின கலரே எனக்கு வாங்கியிருக்காவன்ட்டு. சை, என்ன பண்ண? இந்த பாரு, வேண்டாம் கலட்டி எரிஞ்சிட்டு வேற ஏதாவது போட்டு கையில போடாம கூட வா. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. மூஞ்ச பாரு மூஞ்ச. சும்மா அங்க வந்து காலையில சண்டை எழுதிட்டு இருக்காத. முதல்ல வெளியே போ முதல்ல. நான் எதுக்கடி போனா நீ போ. கருவாப்பைய. அடச்சி, நான் உன்னை திட்டிட்டு இருக்கேன், இப்படி பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கேன். இந்த ராட்சசி என்ன பைத்தியக்காரின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு ஏதோ சந்தோஷமா இருந்த மாதிரியே இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னே தெரியலையே. ஏ மரமண்டா, உன்னதான் திட்டிட்டு இருக்கேன், அப்படியே சிரிச்சிட்டே இருக்க கல்லு மாதிரி. ஏ திட்டனா திட்டு போடி. டெய்லி தான் உட திட்டு வாங்கிட்டு இருக்கேன், இது என்ன புதுசாவா இருக்கு? போ. கருவாப்பையிலே அப்படியே என்ன ஒரு 2-3 நேரம் சொல்லு. என்ன அறியாம எனக்கே சிரிப்பா வருது. ஐயோ அந்த பைத்தியத்தை என்ன பண்றதுன்னே தெரியல. லூசு, உன்னதான் திட்டிட்டு இருக்கேன், சிரிக்க வசியற. உண்மையாவே வெக்கமான சூடு சொரணை ஒண்ணுமே இல்லாம போயிட்டா. டேய் ஏண்டி, நான் திருப்பி பேசினாதாண்டி என்கிட்ட சண்டை போடுவேன். நான் இப்படியே சிரிச்சுட்டே இருந்தா என்னடி பண்ணுவேன்? ஒத்தையில லூசு மாதிரி புலம்பிட்டே போடி. எனக்கு காக்கிரா போல, சும்மா என்ன வெறு பெத்தாத பத்துக்க. திட்டு நல்லா திட்டு, நல்லாதான் இருக்கு நீ திட்டும் போது கூட. அடச்சி, பைத்தியம் ஆயிட்டான் போல, பைத்தியக்காரன். இந்த சூனியக்காரியை எனக்கு பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இப்ப இவ திட்டதெல்லாம் என்ன அறியாம நானே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேனா என்னன்னு தெரியல. ஐயோ மண்டை குழம்புது. இவகிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளியே இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இவ கேட்ட மாதிரி இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை நீ பாத்துக்கமான்னு அமுச்சு விட்டுறணும். இங்க இருந்து அவன் ஏன் கஷ்டப்படணும்? நம்மளுக்கும் பிடிக்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நமக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் நடக்கல. சரி, இந்த ரியாவுக்காச்சும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சோம். மணி 8 ஆயிட்டுங்க கோயிலுக்கு வர்றதுக்குள்ள. சரி வாங்க, எல்லாம் பூ மாலை எல்லாம் வாங்கிட்டீல்ல? பொங்கலை வச்சுட்டு சாமிக்கு படைக்க போவோம். ஏம்மா, பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டேம்மா. பொங்கல் வைக்கிறதுக்கும் எல்லா பொருளும் கொஞ்சம் வாங்கிட்டேன். தேவைக்கு அவசரம் உள்ள பொருள் பக்கத்து கடையில வாங்கிடுவோம். சரியா, இந்த பூசாரிட்ட எல்லாம் பேசிட்டியா? ஆமாம்மா, அதெல்லாம் வீட்டுல வச்சு பேசிட்டு தான் வந்தேன் பாத்துக்க. சரி வாங்க, உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கிற வேலையை பார்ப்போம். சரி வாங்க வாங்க, இங்கே நின்றுட்டே இருந்தேன்னா நேரம் ஆயிட்டே போவோம். சீக்கிரம் அடுத்த வேலையை பார்ப்போம். ஆமா மரகதம், வா நம்ம போய் பார்ப்போம். ஐயா நீ வேலையை பாரு. இந்த பக்கத்துல நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருக்காவே. எல்லார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு வர சொல்லிட்டு வரேன்யா. சரிம்மா. ஏ கிருஷ்ணா, கொஞ்சம் தள்ளியே நில்லு பாத்துக்க. அப்படியே இதான் சாக்குன்னு உரசிட்டு நிக்காத. ஏன் ராட்சசி, எவ்வளவு தள்ளி நிக்கிறேன் பாரு. வேண்டாம், அங்க இன்னும் ஒரு தெரு தள்ளி போய் நிக்கட்டுமா? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஆசையா உன்ன வந்து உரசணும்னு. 2 ஸ்டெப் தள்ளியே நில்லு. என் பேரனும் என் பேத்தியும் பாக்க அப்படியே சூர்யா ஜோதிகா சோடி மாதிரிலாம் இருக்கு. இந்த பார் கிழவி, கம்முன்னு பேர் பாத்துக்க. அங்க உலக்க பின்னாடி தான் கிடக்கு. அந்த மண்டையில ஒரு போட போட்டுருவேன். ஐயோ போட்டாலும் போட்டுருவா தாயி. சோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். போங்க போங்க, 2 பேரும் போய் சோடியா போய் சாமியை கும்பிடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், வேலையை மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு. 2 பேரும் கூடிய சீக்கிரத்துல சேர்ந்து வாழணும்னு நல்லா சாமியை கும்பிட்டுக்க. ஏ பாட்டி, வாயை மூடிட்டு சும்மா இரு. நீ அந்த ஆளை ஏதாச்சும் போற போக்கல சொல்லிட்டு போயிருவா. இவன் அப்புறம் என்னெல்லாம் போட்டு திட்டிட்டு ஏன்டெல்லாம் சண்டைக்கு நிப்பா. கிழவி கிழவி எவ்வளவு திட்டி அடங்க மாட்டேங்குது பேரு. சரி சரி, உங்க 2 பேரையும் பார்த்தா என் கண்ணே பற்ற போல இருக்கு. ஏ கிழவி, அந்த கண்ணு 2 நோண்டி புடியும் பாத்துக்க. நோண்டி மரியாதையா பேர் பாத்துக்க. வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பார்க்க பேரு. என்கிட்ட அடிப்படாத வீணா. ஐத்தியக்காரி, அடிச்ச ஆள அடிச்சு விடுவா. வயசானவன் கூட பார்க்க மாட்டா. நீ என்ன பக்கத்துல நின்னுட்டு இருக்க? போ அந்தால. எம்மா தாயே, உன் பக்கத்துல எல்லாம் நிக்கல. கொதிக்காத, அப்படியே கொஞ்சம் அடங்கட்டும். ரொம்ப ஓவரா பண்ணாத பாத்துக்க, சரியா? வேலையை பார்த்துட்டு போய் எதுக்கு இங்க நின்னுட்டே இருக்க? உனக்கு என்ன, நானுன்னா நீ போனா போயேன். சரி அப்ப நானே போறேன். சீ, மூஞ்ச பாரு மூஞ்ச. மூஞ்ச பாரு மூஞ்ச. மூஞ்சும் ஆளும். ரியா, ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நினைவா? உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மாறே கண்ணா. ஏ பைத்தியம், கையாடுறா முதல்ல. கையெடுத்தா கீழே விழுந்துருவா. பரவாயில்லையா? ஒழுங்கா பார்த்து நடக்கணும். இப்படி ஏடா கூடமா நடந்தவர் இப்படிதான் விழணும். கீழே கல்லு கிடக்குதே, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் நேரா தான் வந்தேன். நீ தான் நடு வழியில அப்படியே பிள்ளையார் மாதிரி நின்னுட்டு இருந்த. அதனாலதான் கால் தடுக்கி விட்டுட்டு. ஆமா, இல்ல நான் மட்டும் மேடம் அப்படியே ஒழுங்கா நடந்து கிழிச்சிருவாங்க. ஒழுங்கா நடந்து போ. எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல கையெடு. பைத்தியம் பைத்தியம். ஒன்னாலதான் நான் கீழே விழுந்தேன். நான் நேரா தான் போயிட்டு இருந்தேன். நகண்டு தான் நிக்க வேண்டியதானே? எம்மா தாயே, இங்கதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல. ஏன் முன்னாடி தான் போகணுமா? பின்னாடி ஓடி போக வேண்டியது தானே. எங்கேயோ போயில எங்கேயோ போய் விழு. எனக்கு என்ன வந்தது? போ. சீ, இன்னைக்கு காலையில இருந்து நேரமே சரியில்லப்பா. சீ. ஏ சூனியக்காரி, உனக்கு பிடிச்சிருக்க கூடாதுரி. அந்த விட பொத்துன்னு கீழே போட்டிருக்கணும். அப்பனா நீ சரி வந்துருவ. ஆமா, நீ பிடிச்சதுக்கு கீழேயே போட்டிருக்கலாம். கொஞ்சம் கூட நன்றியே இல்லப்பா. கருவாப்பையிலே போடா. கீர்த்தி, ஆஃப் சரியில்ல, சும்மா அசத்துறப்போ. ஏ பூமாரி, உண்மையாவாடி இந்த ஆஃப் சரி அழகா இருக்கா எனக்கு? என்னடி இப்படி கேட்டுட்ட? வேற லெவல்ல இருக்கு போ. செம்மையா இருக்கு போ. உன்னை பார்த்த உடனே அஜித் அப்படியே விழ போறான் பாரு. ஏ என்னடி கலாய்க்காத. ஏ லூசு, உண்மைதாண்டி சொன்னேன். அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கப்போ. அவனுக்கு உன்னை கண்டிப்பா பிடிக்கும். பூமாரி, உண்மையா என்ன பிடிக்கும்ல? கண்டிப்பா பிடிக்கும்டி. அதுக்கு நீ முதல்ல அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். நீ லூசு மாதிரி இப்படி உனக்குள்ளே வச்சுட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. வேற எவ்வளோச்சும் கொக்கி போட்டு இழுத்துட்டு போயிடுவா. ஆள் வேற கொஞ்சம் ஸ்டைலா மாசா அழகா இருக்கான், பாத்துக்கோ. அது வேற எனக்கு ஒரே பயமா திக்கு திக்குன்னு இருக்குடி. அன்னைக்கு வேற ஒரு பையன் கூட பைக்ல போனான்னு நீ தானே சொன்ன. எனக்கு அதுல இருந்து எனக்கு தூக்கமே வரலடி. ஏய் கீர்த்தி, அதெல்லாம் பத்தி நீ யோசிக்காதடி. ஃபர்ஸ்ட் அது யாருன்னே நம்மளுக்கு தெரியல. சோ நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு அவன்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணு. அதான் பூமாரி, நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு எப்படியாச்சும் பைக்ல போகும்போது எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடணும். இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கடவுளா அந்த மாதிரி ஒரு சான்ஸ் தந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான்.
தானா வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடு சரியா? நானும் அதாண்டி யோசிச்சு வச்சிருக்கேன். எப்படியும் இங்க இருந்து கோயிலுக்கு போக 1 hour கண்டிப்பா ஆயிரும். ஸோ அந்த கேப்ல எவ்வளவு பேச முடியுமோ பேசி எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். கவலைப்படாத, அவன் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பான். ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு சொல்லுவானா? ஹே போடி, வெக்கமா இருக்கு. ஒச்சுச்சுச்சோ, வெக்கத்தை பாரு வெக்கத்தை. 1 o'clockல எக்ஸாம் முடிஞ்சிரும்னு சொன்னா மணி 1:30 ஆக போது, என்ன ஆளை காணுமே. ஹே ஏன்டி அவசரப்படுற? வந்துருவாண்டி. வந்துட்டு அப்புறமா 1 hour 2 பேரும் ஜாலியா பைக்ல டிராவல் பண்ண போறீங்க. அதுக்கு ஏன் அவசரப்படுற? இரு இரு வந்துருவான். அட போடி, எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. நீ வேற ஏன்டி? இந்த பாரு கீர்த்தி, பயப்படாத. இப்படியே பயந்துட்டே இருந்தனா கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ண முடியாது. கீர்த்தி, அவ வந்து உனக்கு ஓகே சொல்றான் ஓகே சொல்லல அதெல்லாம் நீ விட்டுரு. ஆனா உன் மனசுல இருக்க லவ் வந்து நீ அவன்கிட்ட சொல்லிடு சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். அதுவும் கரெக்ட் தான் பூமாரி. என்ன எவ்வளவு நாள் தான் என் மனசுல வச்சுட்டே இருக்கிறது? இன்னைக்கு எப்படியாச்சும் சொல்லிடணும். இதே தைரியத்தோட போயிட்டு வா சரியா? வரும்போது நல்ல பெரிய டேரி மில்கா வாங்கிட்டு வா. எதுக்கு? எனக்கு என்னமோ நீ ப்ரப்போஸ் பண்ணா அவன் உனக்கு கண்டிப்பா ஓகே சொல்லிடுவான்னு தான் தோணுது. அதனால தான் உனக்கு பெரிய டேரி மில்கா வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ட்ரீட் வைக்கணும்ல. நான் தானே உன்னோட உயிர் தோழி, எல்லாத்துக்கும் ஐடியாலாம் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால ஐயோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இவ வேற. கீர்த்தி, அஜித் வந்துட்டாண்டி. ஏ பூமாரி, எனக்கு பயமா இருக்குடி. லூசு லூசு, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. இப்போ வாச்சும் ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்ணு. கீர்த்தி போலாமா? போலாம் அஜித். கீர்த்தி போயிட்டு வா பாய். பாய் டி. பூமாரி பாய். பாய் டி. கீர்த்தி போலாமா? நல்லா புடிச்சுக்க. சரி அஜித். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்ட்ரெஸ்டா போகுதா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். கண்டிப்பாக ரியாவும் கிருஷ்ணாவும் சேருவாங்க. ஆனால் கொஞ்சம் நாளாகும். கொஞ்சம் சண்டை அப்புறம் லவ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் சேருவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணாவும் ரியாவும் இப்போ உடனே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால தான் கொஞ்சம் 2 பேரும் எளியும் புனையமாக அடிச்சுக்கிற மாதிரி கதையை கொண்டு வரோம். ஆனால் 2 பேருக்கும் கண்டிப்பாக லவ் சீன்ஸ் எல்லாமே இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி கிருஷ்ணாவை வந்து கருவாப்பையிலேன்னு கூப்பிடுறது வந்து நல்லால மீன்ஸ் கிருஷ்ணா பாவம், அந்த மாதிரி கூப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்டோரியில் வந்து கருவாப்பையிலே அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு செல்ல பேர். ரியா வந்து கிருஷ்ணாக்கு வந்து செல்லமாக அந்த பேர் வச்சுருப்பாங்க. அது வந்து கிருஷ்ணாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து கருவாப்பையிலேன்னு கூப்பிடுறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சாரி மன்னிச்சிருங்க. ஆனால் ரியா வந்து கூப்பிடுறது வந்து கிருஷ்ணாக்கு போக போக ரொம்ப பிடிக்கும். அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அவள் ஃபுல்லாகவே கருவாப்பையிலேன்னு தான் கூப்பிடுவான். அவனுக்குமே அதுதான் பிடிக்கும். 2 பேர் விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் சண்டை தானே வரும். சண்டையில் ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் காதலில் போயிட்டு முடியும். வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் நிறைகள் இதை என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.